மாம்பழ ரபடி ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ்ஷுங்க. ஒரு டெசர்ட்டு. இது செஞ்சாக்க நம்மளுக்கு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். பொதுவா வந்து ரபடின்னா நம்ம பாசந்தி மாதிரி பண்ணுவாங்க. அதோட வந்து நம்ம மாம்பழம் சேர்த்து குடுக்குறப்ப இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும். இந்த மாம்பழ ரபடி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. மாம்பழ ரபடி குயிக்கா பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாம்பழ ரபடி ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக நம்ம வீட்டில் வந்து ஷார்ட் பீரியடில் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ இங்கே நான் எடுத்து வச்சிருக்கிறது அல்ஃபோன்சா மாம்பழம் 1, அரை லிட்டர் பால், அதோட மக்கானா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலேயே இருக்கும், சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் சிறிதளவு, குங்குமப்பூ கொஞ்சம் சூடான தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பருப்பு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தா பருப்பு. இப்போ இது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். மக்கானா அப்படிங்கிறது வந்து தாமரை விதை, அதை வந்து பொரி மாதிரி பண்ணிக்கிறது. தாமரை விதை பொரி இது எல்லாருக்கும் தெரியும். நிறைய சத்துக்கள் இருக்குது இதில். இதை வந்து நம்ம இப்போ வந்து ஒன்றும் குத்தலமாக மிக்சியில் விட்டு விட்டு ஏக்கி பவுட்ரு பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு திக்கனிங் ஏஜென்ட் மாதிரி இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன், ரபடி திக் பண்ணுறதுக்காக. மக்கானாவை சின்ன மிக்சியில் போட்டு விட்டு விட்டு ஏக்கி இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கோர்ஸாக பவுட்ரு பண்ணிக்கணும். மாம்பழத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ பொடியாக முடிஞ்சால் அவ்வளோ பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பாலை ஒரு அடிக்கடமான பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி கல்கத்தா வானிலையில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் நேரம் கொதிச்சு சுண்டணும். கொஞ்சம் நேரம் அது கொதிக்கட்டும். இந்த மாதிரி அகலமான வானிலையில் காய்ச்சிறப்ப அப்பப்போ கொஞ்சம் ஏடு படியும். கொஞ்சமாக ஒரு வாரத்தில் தள்ளிக்கலாம். ஒரு மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்படியே அது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஓர தள்ளிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சா போதுங்க இந்த குவான்டிட்டிக்கு. அதுக்கு மேலே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப பொங்கி வழியாமல் கொஞ்சம் அது நிறம் மாறும் கொஞ்சம் கெட்டிப்படுறப்போ. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ரபடி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தண்ணியில் குறைச்சி வச்சுருக்கேன். இந்த மக்கானா பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இருக்கலை அப்படியே தான் பொடி பண்ணியிருக்கேங்க. இது நம்ம போட்டு கலக்கிறப்ப கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாக இது கெட்டிப்படுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஊற வச்ச குங்குமப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்ல நிறம் கொடுக்கும். இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். ஒரு மாதிரி ஒரு செமி திக்காக வரும். பாசந்திக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பாசந்தி வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கும், ரபடிங்கிறது வந்து அதை விட கொஞ்சம் நீர்க்காக இருக்கும். அதில் வந்து நம்ம ஏடு ஏடாக எடுத்து வைக்கணும். இதில் அப்படி இல்லை, நல்ல பாலை திக் பண்ணால் போதுமானது. ஏலக்காய் தூள் சேர்த்துறேன். இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மக்கானா சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பால் ஏடு எப்படி செப்பரேட்டானா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிப் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஒரு வேளை உங்கள் வீட்டில் பால் பவுடர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடரில் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு கரைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் திக்காக க்ரீமியாக வரதுக்காக இதை யூஸ் பண்ணுறேன். இது நீங்கள் ஆப்ஷனல், நம்ம டைமை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இதையும் சேர்க்கலாம். சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் திக்காகும், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். இது கலக்கிறப்ப இந்த சைடில் இந்த மாதிரி ஏடு படிஞ்சிருக்கிறதெல்லாம் சேர்த்து மத்தியில் தள்ளி விட்டுடலாம். எங்கள் மக்கானாக்கு பதிலாக வீட்டில் ப்ரெட் இருந்தேன்னா 2-3 ஸ்லைஸ் ப்ரெட்டு ஓரம் எடுத்துகிட்டு மத்தியில் இருக்கிறத கூட நம்ம கட் பண்ணிவிட்டு போட்டால் ப்ரெட் பாசந்தி ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேங்க. அரை லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கணக்கு போடுறேன். பொதுவாக பால் திக்காகி செய்கிற எதுக்குமே வந்து அதிகமான ஸ்வீட்னஸ் தேவையில்லை, அதுவே ஒரு இனிப்பாக ஆகிடும். இது நல்லா சர்க்கரை கரையட்டும். சூட்லேயே கரைஞ்சிடுங்க. இப்போ இது வந்து அடுப்பை அணைச்சிட போகிறேன். மாம்பழத்தினுடைய ஃப்ரெஷ்னஸ் போகாமல், அதை வதக்காமல் அரைக்காமல் இந்த மாதிரி ஃபைன் பீசஸாக போட போகிறேங்க. ஆஃப் பண்ண பிறகு இது அப்படி அப்படியே பீசஸாக சாப்பிட்றப்ப ஒரு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதை சேர்த்துட்டேன். இதுக்கு வந்து பருப்பு வறுத்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. தனியாக அப்படியே கட் பண்ணி போட்டாலும் ஒரு தனி ருசி. இப்போ பாதாம் பருப்பை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதோட பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கலாம். வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ நம்மளுக்கு விருப்பப்படி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது கலந்து விட்டால் மிக சுவையான மாம்பழ ரபடி ரெடி. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கழிச்சு பார்த்தா இன்னும் நல்லா திக்காயிடும். மிக சுவையான மாம்பழ ரபடி தயார். ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஷார்ட் பீரியடில் எப்படி பண்ணுறது மாம்பழ ரபடின்னு இப்போ பார்த்தவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொதுவாக மாம்பழத்தை வந்து இதை இப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டாக்க நம்ம 2-3 நாளில் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்டுடலாம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் 2-3 நாள் கூடுதலாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாம்பழத்தை கூழ் மாதிரி பண்ணிவிட்டு
அதை அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் நல்லா அல்வா மாதிரி கிண்டிட்டு அப்புறம் போட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் வச்சுக்கிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது பிளெண்ட் ஆகிடும். இது வந்து பீசஸாக சாப்பிட்றதுக்கு ஒரு தனி ருசியை கொடுக்கும்.